only lab company that is actually really focused on leading with transparency. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்தன். இந்த வார காணொலியில் எப்பவும் போல நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு ருசிகரமான சம்பவத்தை அடிப்படையாக வச்சு அடிப்படையான அறிவியல் அறிவு ஏன் அவசியம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளில் பலருக்கு ஆழமான ஆன்மீக அறிவு இருக்கலாம், சரித்திர அறிவுகள் இருக்கலாம், தொழில் எப்படி பண்ணி எப்படி நல்லா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அறிவு இருக்கலாம், கணக்கில் வல்லுநர்களாக இருக்கலாம். ஆனால் இவ்வளவு இருந்தும் அடிப்படையான அறிவியல் அறிவு இல்லை அப்படின்னா இது எல்லாமே வீங்க. ஏன் அப்படின்னா, சதுரங்க வேட்டை அப்படின்னு ஒரு படத்தை பார்த்துருக்கோம். அதில் இந்த கட்டை விரல் சித்தர்கள், மண்ணுளி பாம்பு, இருடியம் தாக்கிய கோயில் கலசம் இப்படின்னெல்லாம் வச்சு எப்படி மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வாக படத்தை எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஆன்மீகம் கலந்த அறிவியல் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி பலர் இந்த உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், இதெல்லாம் அடிப்படையான கல்வி அறிவு இல்லாதவங்க தானே ஏமாறுறாங்க இவங்ககிட்ட அப்படின்னு. ஆனால் கல்வி அறிவு இருந்தும் அறிவியல் அறிவு இல்லாத அமெரிக்காவை சேர்ந்த பல கோடீஸ்வரர்கள், இராணுவ தளபதிகள், அமெரிக்க ஜனாதிபதிகள் இவங்களையே ஏமாற்றிய வெறும் ஒரு 30 வயசு நிரம்பிய ஒரு பெண்மணியை பற்றின ஒரு ருசிகரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னுடைய இந்த வரலாற்று சம்பவங்கள், சரித்திர நிகழ்வுகள், அறிவியல் பரப்புரைகள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க காணொலிக்குள்ளே செல்வோம். பிப்ரவரி மாதம் 1984 பணக்கார அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர் தான் எலிசபெத் ஹோம்ஸ். வெறும் 19 வயசுலேயே ஒரு கம்பெனியை தொடங்கி 30வது வயசில் அந்த கம்பெனி $9 பில்லியன் ஒர்த்தான கம்பெனியாக மாற்றி காமிச்சாங்க எலிசபெத் ஹோம்ஸ். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவுடைய பிரபலமான இந்த பல்கலைக்கழகத்தில் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான் எலிசபெத் ஹோம்ஸ். ஆனால் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டாங்க. படிப்பை விட பிஸ்னஸ் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தெரிஞ்சதால் பிஸ்னஸ்க்கு வந்தாங்க. அமெரிக்காவுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் நிறுவனரான ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் இவங்களுடைய ரோல் மாடலே. ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பைத்தியம். தானும் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வித்தியாசமாக சாதித்து இந்த உலகத்தில் தன்னுடைய பேரை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஆர்வம் தான் ஃபஸ்ட்டு எலிசபெத் ஹோம்ஸ்க்கு இருந்தது. தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய மின்சார பல்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான பண உதவியை மற்றவங்க கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கினார் அப்படிங்கிற செய்தி எலிசபெத் ஹோம்ஸை ரொம்ப கவர்ந்தது. தன்னுடைய கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்தின எலிசபெத் ஹோம்ஸ் வீட்டுக்கு தனி அறையில் கிட்டத்தட்ட 3 மாதம் யோசித்தாங்க. அப்போ சார்ஸ்னு ஒரு கொடிய வியாதி பரவிட்டு இருந்தது. ஐடி துறையில் புதுசாக பல விஷயங்களை கண்டுபிடிக்கிற மனிதர்களால் ஏன் மருத்துவத்துறையில் அவ்வளவு சீக்கிரமாக எதுவும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி எலிசபெத் ஹோம்ஸை உறுத்துச்சு. எப்படி ஸ்டீவ் ஜாப்ஸ், பில்கேட்ஸ் அவங்கெல்லாம் ஐடி துறையில் புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி உலகத்தையே தங்கள் பக்கம் ஈர்த்தாங்களோ, அதே மாதிரி நான் மருத்துவத்துறையில் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சி உலகத்தை என் பக்கம் ஈர்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எலிசபெத் ஹோம்ஸ்க்கு பிறந்துச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. நோயாளிகளுக்கு இரத்த பரிசோதனையில் சர்க்கரை, உப்பு, இரும்பு, கிருமிகள் இப்படி பல விஷயங்கள் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. இதனால் மருத்துவமனைகள் பல கோடி டாலர்கள் செலவு செஞ்சு விலை உயர்ந்த இயந்திரங்களை தங்களோட மருத்துவமனைகளையும் லேபுகள்லேயும் வாங்கி வைக்கிறாங்க. இப்போ இவ்வளோ இயந்திரங்கள் இருக்கும் பொழுது நான் ஏன் ஒரு பெட்டி அளவே உள்ள ஒரு இயந்திரத்துக்குள்ளே இத்தனை டெஸ்ட்டுகளும் செய்கிற ஒரு கருவியை நான் கண்டுபிடிக்கக்கூடாது? இந்த பெட்டி அளவே உள்ள இந்த இயந்திரம் ரத்தத்தில் உள்ள அத்தனை நோய்களும் பரிசோதித்து ரிசல்ட் என்னங்கிறத சொல்லிடும். இதை எல்லார் வீட்லேயும் வச்சிடலாம். இப்போது ஒரு பெட்டி கலவாக ஒரு பரிசோதனை கூடத்தை நான் தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்துச்சு. அந்த பெட்டிக்கு அவங்க எடிசன் அப்படின்னு பேர் வச்சாங்க. இந்த பெட்டியுடைய அளவு சின்னதாக இருக்கிறதால தேவையான இரத்த பரிசோதனைக்கான ரத்தமும் ரொம்ப சிறிய அளவில் மனிதர்களுக்கு எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அவங்களுக்கு வந்துச்சு. உதிச்ச அந்த எடிசன் அப்படிங்கிற பெயர் உள்ள கருவியை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற முனைப்பில் இறங்கினாங்க. அதை தங்களோட தொழிலாக மாற்றினாங்க. இந்த பெட்டி தான் தன்னுடைய தொழில் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. எப்படி ஆப்பிள் கம்பெனி கம்ப்யூட்டர் ஆகட்டும் சரி, லேப்டாப் ஆகட்டும் சரி, ஐஃபோன் ஆகட்டும் சரி,
ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப நூதனமாகவும் நல்ல தரமானதாகவும் அழகானதாகவும் மக்களுக்கு தந்து நல்ல லாபகரமான ஒரு கம்பெனியாக இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு எலிசபெத் ஹோம்ஸ்க்கு ரொம்ப வியப்பு ஆப்பிள் மேலே. இதே கனவை தன்னுடைய கம்பெனிலையும் செலுத்தினாங்க. மருத்துவ உலகத்தினுடைய ஆப்பிள் அப்படிங்கிற பேர் தன்னுடைய கம்பெனி வாங்கணும் அப்படிங்கிற ஆசையில் தன்னுடைய கம்பெனிக்கு தெரானஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. 2009 பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட சன்னி அப்படிங்கிற ரமேஷ் பல்வானி அப்படிங்கிற ஒரு ஐடி என்ஜினியர், அவருக்கு 40 வயசு இருக்கும். அவருக்கு இந்த தெரானஸ் அப்படிங்கிற இந்த லோகோவும் எலிசபெத் ஹோம்ஸுடைய ஐடியாக்களும் ரொம்ப பிடிச்சி போக அவரும் ஐடியில் சம்பாதிச்ச காசையெல்லாம் தெரானஸ் கம்பெனியில் போட்டு ஒரு பார்ட்னராக ஜாயின் பண்ணார். எலிசபெத் ஹோம்ஸ் உடைய அப்பா அம்மா மூலமாக பல வயசான அமெரிக்க பணக்காரர்கள் எலிசபெத் ஹோம்ஸுடைய ஐடியா ரொம்ப பிடிச்சி போய் எலிசபெத் ஹோம்ஸுடைய கம்பெனியான தெரானஸ் மேலே தங்களுடைய பணத்தையெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட $10 லட்சம் முதலாக வந்த பணத்தை வச்சு எலிசபெத் ஹோம்ஸ் தன்னுடைய எடிசன் மெஷினை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. வெறும் 25 வயசே நிரம்பியிருந்த எலிசபெத் ஹோம்ஸ் தன்னுடைய கம்பெனியை பெரிய கம்பெனியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நடை உடை பாவனை தன்னுடைய குரல் உட்பட எல்லாத்தையுமே மாற்றிருந்தாங்க. வெறும் 25 வயசுலேயே எப்படி பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட பெரிய அரசியல்வாதி கிட்ட பேசி காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறத எலிசபெத் ஹோம்ஸ் கற்றுக்கிட்டாங்க. You founded this company 12 years ago, right? Tell them how old you were. I was 19. 94 வயசான ஜார்ஜ் ஷூட்ஸ் அப்படிங்கிற முன்னாள் அமைச்சருடைய அறிமுகம் எலிசபெத் ஹோம்ஸ்க்கு கிடச்சிது. இவர் மூலமாக பில் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற டென்னஸ் மாகாணத்தினுடைய அமைச்சருடைய அறிமுகம் கிடச்சிது. கேரி ராஃப்ஹெட் அப்படிங்கிற முன்னாள் இராணுவ தளபதியுடைய அறிமுகம் கிடச்சிது. இப்படி இவங்க படிப்படியாக வளர்ந்து கொண்டிருக்கும்போது திடீர்னு ஒரு லாட்ரி சீட் விழுந்துச்சு. என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் பிரபல பிஸ்னஸ் பத்திரிகையான ஃபார்ச்சூன் இவங்கள அட்டைப்படமாக கவர் பேஜாக வச்சு ஒரு ஆர்டிக்கலை கொடுத்துருந்தாங்க இவங்களை பாராட்டி. அதை தொடர்ந்து இன்னொரு பிரபலமான பிஸ்னஸ் பத்திரிகையான வால் ஸ்ட்ரீட் அவங்களும் இவங்களை புகழ்ந்து போட ஆரம்பித்தாங்க. இந்த பத்திரிகைகளின் மூலமாக அமெரிக்காவுக்கே அறிமுகமானாங்க எலிசபெத் ஹோம்ஸ். அவங்களோட குரலை இன்னும் கணீர் குரலாக மாற்றினாங்க. No, it hasn't. Well, if I use traditional words to describe what we're doing, it's hard because people then associate it with conventional processes for analyzing drugs and development. இப்படி அவங்க நினச்ச சிகரத்தை தொட்டுட்டாலும் அவங்களுக்கு உண்மையிலே கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. காரணம், அவங்களுடைய எடிசன் அப்படிங்கிற மிஷின் வெறும் 10 டெஸ்ட்டு தான் பண்ணோம். ஆனால் இவங்க தைரியமாக மார்க்கெட்டில் 250 டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு போய் சொன்னாங்க. அந்த 10 டெஸ்ட்டுமே இன்னும் முழுமையடையலை. ஆனால் இவங்க தைரியமாக இன்வெஸ்டர்ஸ் கிட்ட 250 டெஸ்ட் பண்ணக்கூடிய என்னுடைய மிஷின் தயார் அப்படின்னு போய் சொன்னாங்க. இவங்க சொன்னது உண்மை அப்படின்னு நம்பின வால்கிரீன்ஸ் அப்படிங்கிற பிரபல மருந்து கடை கம்பெனி இவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டாங்க. மருந்து கடைக்கு மருந்து வாங்க வர வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் தனியாக பிளட் டெஸ்ட் எடுக்க லேபரட்டரி போக வேண்டாம், தங்களுடைய மருந்து கடையிலேயே தெரானஸ் மெஷின் மூலமாக ரத்த பரிசோதனை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த அக்ரிமெண்ட் தான் அது. இது மூலமாக $14 கோடி அவங்களுக்கு கிடச்சிது. தன்னுடைய கம்பெனியை அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு ஆப்பிள் கம்பெனிக்கு யார் மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிறாங்களோ அதே ஏஜென்சியை தெரானஸ் கம்பெனிக்கு பயன்படுத்தினாங்க எலிசபெத் ஹோம்ஸ். People that love blood tests? No, it grosses me out. Elizabeth started peddling her product to the masses, launching this striking video campaign directed by Oscar-winning documentarian Errol Morris. Well, I was wondering if you would take a blood test for us, which is 1 drop of blood. 1 drop? Bring it on. That's it? How are you feeling? Feeling good. எப்படி 200 டெஸ்ட்டு உங்களுடைய அந்த சின்ன மிஷினில் பண்ண முடியுது அப்படிங்கிற கேள்விக்கு இது எல்லாமே தொழில் ரகசியம், பேட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அடிச்சு விட்டாங்க எலிசபெத் ஹோம்ஸ். பல பிரபல அரசியல்வாதிகளும் இராணுவ தளபதிகளும் இவங்க அடிச்சு விடுற கதையெல்லாம் உண்மை இவங்களை ஆதரித்து இவங்களை இன்னும் மேலும் வளர்த்து விட்டாங்க. இப்படி குறுகிய காலத்திலேயே கோடீஸ்வரரான எலிசபெத் ஹோம்ஸ் தன்னுடைய பணத்தை வச்சு ஹிலாரி கிளின்டனுடைய தேர்தல் களப்பணிக்கே எலெக்ஷன் கேம்பெயினுக்கே நன்கொடை கொடுத்தாங்க. இப்படி 2013-14 அவங்ககிட்ட இருந்த அசையும் சொத்துகள் அசையா சொத்துகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரானஸ் கம்பெனியுடைய வேல்யூ கிட்டத்தட்ட $900 கோடி அமெரிக்க டாலர்களாக $9 பில்லியன் ஆக உச்சத்துக்கு சென்றது. சரி, இவங்களுடைய பிஸ்னஸ் ஐடியா ஏன் சயின்ஸ் இல்லை, ஏன் அடிப்படையான அறிவியல் இல்லை அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், முழு ரத்த பரிசோதனை அப்படின்னாலே 5 ml இருந்து 10 ml வரைக்கும் நம்மளுடைய நரம்புகள்லேருந்து ரத்தம் எடுப்பாங்க. ஆனால் எலிசபெத் ஹோம்ஸ் சொன்னது வெறும்
அரை சொட்டு ரத்தம் போதும் அப்படின்னு. இந்த அரை சொட்டு ரத்தத்தை எடுத்து தன்னுடைய கைக்குள்ள இருக்கிற அனலைசர், ஃப்ளூரோமீட்டர், ஸ்கேனர் அது இதுன்னு பொருத்தி ரத்தத்தில் என்ன வியாதி இருக்குது, என்ன அளவு அதிகமாக இருக்குங்கிறத வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்தாங்க. அவங்களால முடியல. மனித உடல் கம்ப்யூட்டர் கிடையாது. கம்ப்யூட்டரை குறுக்கி சின்ன செல்ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்தாச்சு. ஆனால் மனித உடலை குறுக்கி சிறிய மனிதர்களாக மாற்ற முடியாது. அப்போ மனித உடலில் என்ன நோய் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான அளவு ரத்தத்தை எடுத்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இது அடிப்படை. வெறும் கெமிக்கல் இன்ஜினியரிங் பாதி வருஷமே படித்த எலிசபெத் ஹோம்ஸ்க்கு இந்த அடிப்படை புரியலை. அடுத்தது ஜிஇ, சீமென்ஸ், பிலிப்ஸ், டொஷிபா அப்படிங்கிற பெரிய பெரிய மருத்துவ கம்பெனிகள்லாம் பெரிய பெரிய மருத்துவ கருவிகளுக்கு வச்சுருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த கருவிகள்லாம் சிறிய சைஸாக பண்ண முடியாது. ஏன்னா கருவிகளுடைய அளவை குறைக்கும் பொழுது அந்த கருவிகளுடைய திறனும் குறைஞ்சிருது. இது அடிப்படையான விஷயம். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கருவிகளுமே ஒவ்வொரு அறிவியல் சட்ட விதிகளை பயன்படுத்துது. சில அறிவியல் கருவிகள் உயிரியல் விதிகளை பயன்படுத்துது, சில அறிவியல் கருவிகள் இயற்பியல் விதிகளை பயன்படுத்துது, சில அறிவியல் கருவிகள் வேதியியல் விதிகளை பயன்படுத்துது. இப்படி ஒவ்வொரு கருவிகளும் ஒவ்வொரு விதிகளை பயன்படுத்தி அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதால இத்தனை விதிகளை பயன்படுத்துகிற கருவிகளை சுருக்கி ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வைக்கிறதுங்கிறது இயற்கையில் முடியாத விஷயம். அப்படியே அடக்கி வச்சாலும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் தேவை, ஒரு உஷ்ண வெப்பநிலை தேவை, நீர் தேவையாக இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருவிகளுக்கும் தேவையாக இருக்குது. இத்தனை தேவைகளையும் ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே அடக்கி வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னா அது குதிரை கொம்பு. அதே போல் இந்த ஒவ்வொரு பரிசோதனைகளையும் செய்கிறதுக்கு பல கெமிக்கல்ஸ்கள் தேவைப்படும். இப்போ இந்த கெமிக்கல்கள் எல்லாம் தனியாக அந்த கருவிகள் இருக்கும் பொழுது தான் அதை செலுத்தி ஆய்வு செய்ய முடியும். இது எல்லாமே ஒரு சின்ன பெட்டிக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது அந்த கெமிக்கல்களை எங்கே போடுவோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே குழப்பமாக இருக்கும். ஒருவேளை எலிசபெத் ஹோம்ஸ் இந்த கருவிகளையெல்லாம் எப்படி சுருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருந்தா கூட இந்த கருவிகளெல்லாம் வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு பவர் தேவைப்படும். இப்போ இத்தனை கருவிகளையும் ஒரே டப்பிக்குள்ளே வச்சு வேலை செய்ய வைக்கிறதுங்கிறது முடியாத காரியம். அது மட்டும் இல்லை, அதுக்கு அப்படி வேலை செஞ்சாலும் பயங்கரமான உஷ்ணம் வெளிப்படும். இப்போ இதையெல்லாம் எப்படி எலிசபெத் ஹோம்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவியல் அவங்களுக்கு இல்லை. சரி, எப்படி தான் இந்த எலிசபெத் ஹோம்ஸ் மாட்டினாங்க? எலிசபெத் ஹோம்ஸ் தன்னுடைய கம்பெனியை பற்றி இன்னும் நிறைய இன்வெஸ்டரை பிடிக்கிறதுக்காக உலகம் முழுக்க சுற்றிட்டு இருக்கும் பொழுது அந்த கம்பெனியை ரன் பண்ணதே சன்னி தான். சன்னி தன்னுடைய கம்பெனியில் பெரிய பெரிய வெப் கேமராக்களை பொருத்தி எல்லாருமே குறைஞ்சபட்சம் 10 மணி நேரமாவது வேலை செய்யணும், யார் வேலை செய்யாமல் இருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு எம்ப்ளாயி முதற்கொண்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். தனக்கு கீழே வேலை செஞ்ச எம்ப்ளாயீஸ் யாராவது இது வாய்ப்பே இல்லை, இது அறிவியலே கிடையாது, இதில் ஏகப்பட்ட தப்பு வருது அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும்போது உடனே அவங்க எல்லாம் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. தனக்கு ஜாலரா அடிக்கிற ஆட்களை மட்டுமே தான் எலிசபெத் ஹோம்ஸும் சன்னியும் வேலைக்கு வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, தங்களுடைய கம்பெனிக்கு டேவிட் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு பெரிய வக்கீலையும் தங்களோட வேலைக்கு வச்சுருந்தாங்க எலிசபெத் ஹோம்ஸ். எல்லா எம்ப்ளாயீஸும் கண்டிப்பாக இந்த கம்பெனிக்குள்ளே நடக்கிறத வெளியில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்கணும். அப்படி ஏதாவது விஷயம் கசிஞ்சுது அப்படின்னா அவங்க மேலே கோடிக்கணக்கான நஷ்ட ஈடுகள் போடப்படும் அப்படின்னு சொல்லி சேரும்போதே பயமுறுத்தி தான் சேர்த்துவாங்க. மற்ற லேபுகளை காட்டிலும் தெரானோஸ் லேபுகளுடைய விலை குறைவாக இருந்தாலும் தன்னுடைய லேபில் மக்கள் அதிகமாக வர்றதுனால தங்களுக்கு பயங்கரமான வருமானம் கொட்டுது அப்படின்னு போய் சொன்னாங்க எலிசபெத் ஹோம்ஸும் சன்னியும். அதன் மூலமாக பல இன்வெஸ்டர்களை இழுத்தாங்க. அது மட்டும் இல்லை, வால்கிரீன்ஸ் மருந்து கடைகளில் இருக்கிற தெரானோஸ் லேபுகளில் பேஷண்ட்டுகளுக்கு வெளியில் ஒரு சொட்டு ரத்தம் தான் எடுப்போம்னு போய் அட்வர்டைஸ் பண்ணிவிட்டு உள்ள பேஷண்ட் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சிரிஞ்சு முழுக்க ரத்தத்தை எடுத்துட்டு அந்த ரத்தத்தை எடிசன் மெஷின்களில் வச்சு பரிசோதிக்காமல் தெரானோஸ் மெயின் லேபில் இருக்கிற சீமென்ஸ் மெஷின், ஜிஇ மெஷின் அதுகளெல்லாம் வச்சு அவங்க ரத்த பரிசோதனை செஞ்சுட்டு அந்த ரிப்போர்ட்டை பேஷண்ட்டுடைய இமெயிலுக்கு எடிசன் மெஷினுடைய ரிப்போர்ட் எடுத்தது போல் பொய் சொல்லி அனுப்புவாங்க. உடனே வியந்த அமெரிக்க அறிவியல் உலகம் எப்படி இத்தினூண்டு மிஷினை வச்சு இவ்வளோ டெஸ்ட் பண்ணுறீங்க, இதுக்கான ரிசர்ச்சை காட்டுங்க, ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு ப்ரெஷர் போடும் பொழுது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் அயன் கிப்பான்ஸ் அப்படிங்கிற சீஃப் சயின்டிஸ்ட், தெரானோஸ் லேபோட சீஃப் சயின்டிஸ்ட் தூக்கு மாத்திரை அதிகமாக சாப்பிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த எலிசபெத்தை மலையாக நம்பிட்டு இருந்த ஜார்ஜ் ஷூட்ஸ் உடைய பேரை டைலர் ஷூட்ஸ், அவர் ஒரு இன்டர்னாக அங்கே வேலை பார்த்தாரு. இப்போ அவர் இது அத்தனையுமே பொய் அப்படின்னு தெரிஞ்சு தன்னுடைய தாத்தா கிட்ட, தாத்தா இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, இது ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லும்போது
தாத்தா தன்னுடைய பேரனை தான் திட்டினாரே ஒழிய அந்த எலிசபெத் ஹோம்ஸை அவர் திட்டலை, சந்தேகப்படவும் இல்லை. இந்த தெரானஸ் கம்பெனியுடைய வளர்ச்சியை சந்தேக கண்ணோட பார்த்துக்கிட்டு இருக்க ஜேம்ஸ் கர்ரோ அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் இந்த தெரானஸ் கம்பெனி விட்டு வெளியில் வர எம்ப்ளாயிஸ் எல்லாமே ரகசியமாக இன்டர்வியூ எடுக்கிறாரு. இப்போ அவங்கெல்லாம் பல துணுக்குகளை ஜேம்ஸ் கர்ரோக்கு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கா டுபாக்கூரான கம்பெனி, இது ஒரு ஃப்ராடு கம்பெனி, இங்கே உள்ள எடிசன் மிஷின் அப்படின்னு சொல்லி அது எதுவுமே வேலை செய்கிறதில்ல அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த ஆதாரங்களையெல்லாம் வச்சு ஜேம்ஸ் கர்ரோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற பிரபல அமெரிக்க பத்திரிகையில் பல சந்தேகங்களை தெரானஸ் மேலேயும் எலிசபெத் ஹோம்ஸ் மேலேயும் சன்னி மேலேயும் எழுப்புறாரு. இந்த கேள்விகள் எல்லாமே அறிவியல் பூர்வமாக இருந்ததால் பல முதலீட்டாளர்கள் எலிசபெத் ஹோம்ஸை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எலிசபெத் ஹோம்ஸும் எப்பவும் போல் தன்னுடைய பேச்சு திறமையை பயன்படுத்தினாங்க. That passion, you will get back up when you get knocked down, and you will get knocked down over and over and over and over again, and you win by getting back up. I would start this company over 10,000 times if I had to. அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த அமெரிக்க சுகாதாரத்துறை எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய பிரிவான FDA, ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த பிரிவு ஆய்வாளர்களை ஆய்வு செய்ய தெரானஸ் லேபுக்கு அனுப்பிச்சாங்க. அவங்க பலகட்ட விசாரணையாக எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு இது ஒரு ஃப்ராடு கம்பெனி, இங்கே இருக்கிற கருவிகள் எல்லாமே போலி கருவிகள் அப்படின்னு அமெரிக்காவுக்கு சொன்னாங்க. அமெரிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகளே இதை ஆணித்தரமாக அறிவித்த உடனே எலிசபெத் ஹோம்ஸ் என்ன பேசியும் மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை. Elizabeth Holmes, the founder and CEO of Theranos, to give her a chance to answer the charges raised in the article. Ms. Holmes, welcome back to Mad Money. It's great to be here. Thank you. What do you think's going on here? This is what happens when you work to change things. And first they think you're crazy, then they fight you, and then all of a sudden you change the world. And I have to say, I personally was shocked to see that the Journal would publish something like this. உடனே முதலீட்டாளர்கள் எல்லாருமே எலிசபெத் ஹோம்ஸ் கிட்ட அந்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எலிசபெத் ஹோம்ஸ்னால அந்த பணத்தை திருப்பி தர முடியல. அதனால் எலிசபெத் மேலேயும் சன்னி மேலேயும் கிரிமினல் கேஸ் எழுப்புனாங்க. எலிசபெத் ஹோம்ஸுடைய பணமும் தெரானஸுடைய புகழும் அதில் பாதாளத்துக்குள்ளே போய் விழுந்துச்சு. கோடீஸ்வரராக இருந்த எலிசபெத் ஹோம்ஸ் நடுத்தருவுக்கு வந்தாங்க. I don't know specifically. I'm not sure. I don't know exactly. I just don't know. அமெரிக்க இராணுவத்துக்கு தெரானஸ் மருத்துவ உதவி செய்கிறதா எலிசபெத் ஹோம்ஸ் பொய் சொல்லி முதலீட்டாளர்கிட்ட காசு வாங்கினதை ஒத்துக்கிட்டாங்க. That Theranos currently offers more than 200 and is ramping up to offer more than 1,000 of the most commonly ordered blood diagnostic tests, all without the need for syringes. Was that statement correct? Reading it now, I don't think it is. Sunny Balwani ever engaged in a romantic relationship? Yes. When? For a long period of time. Would you say for the majority of that time were you living with Ms. Holmes? Yes. Did you ever tell investors that you had a romantic relationship? No. Personally, me talking to investors one-on-one, telling them my relationship, no, I didn't. It was இப்படி அடிப்படையான அறிவியல் அறிவு இல்லாமல் பலர் தங்களோட பணத்தை தெரானஸ் மேலே செலுத்தி நடுத்தருவுக்கு வந்த கதை அமெரிக்காவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். I think it's probably the most interesting fraud case I've dealt with. Bernie Madoff would be second. And you think they're similar people? I think they're very similar people. Smart, charming, bullies. A lot of people will say fake it till you make it. Fake it till you make it doesn't work in healthcare because you're talking about people's health. So many people wind up in jail for such little things. This is not a little thing. And it's also, not only did they fool the investors, they fooled the media, they fooled patients, they fooled doctors. இப்படி யாராவது உங்ககிட்ட பிஸ்னஸ் ஐடியாவை சொல்லி உங்களை ஏமாத்துறதா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தயவுசெய்து உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பிஸ்னஸ் ஐடியாவில் சயின்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி தரேன். அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். வசந்தன். நன்றி.